எப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த 5 முருங்கைக்காய் பீஸை தட்டில் இப்படி சாமி வச்சுட்டு எல்லாரும் அவங்க ரூம் போயிட்டாங்க. நாங்கள் அந்த தட்டை எடுத்துன்னு எங்களோட கிச்சனுக்குள்ளே நானும் அண்ணாவும் வந்துட்டோம், வச்சிருக்கோம். இப்போ இந்த 5 முருங்கைக்காய் பீஸை பார்க்குறோம். தட்டை கீழே வச்சு 2 பேர் 2 சைடு உட்கார்ந்து இருந்தோம். எங்களுக்கு நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற மாதிரி எக்கச்சக்க ஐட்டங்கள் இருக்கு. இருந்தாலும் சுவாமி தட்டிலேருந்து சாப்பிடுற ஒரு பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணோம். இப்போ சுவாமி அவர் ரூம்ல இருந்து கதவை மெதுவா சைலண்டா திறந்து அவர் ரூம்ல இருந்து மெதுவா வந்து எங்க கிச்சன்ல வந்து இந்த கதவு ஓப்பனிங் இங்க இருக்கு. சாமி வந்து இங்க நிக்கிறாரு, அண்ணா இங்க உட்கார்ந்துருக்காரு, சாமி தட்டு இங்க, நான் இங்க உட்கார்ந்துருக்கோம். அண்ணா என் பின்னாடி இருக்கிற சாமி அப்படி பார்த்து சாமி வந்துட்டாருன்னு அப்படியே பிரமிச்சு இருக்காரு. அண்ணா யாரையோ பார்க்கறாரு, இப்படி திரும்பி பார்த்தா சுவாமி. சுவாமி இங்க வந்துட்டாரு. 2 பேரும் டக்குன்னு எழுந்தோம். பெரிய கான்வர்சேஷன். நான் சின்னதா ஏற்கனவே இது ஒரு தடவை சொல்லிடுவோம், இருந்தாலும் சின்னதா சொல்லுவோம். ஸோ சுவாமி கேட்டார், நீங்க 2 பேரும் டெய்லி எனக்கு இப்படி எக்ஸ்ட்ராவா போடுறீங்க? சாமி இல்ல சாமி, இல்ல சாமி. சரி, ஒரு அம்மா தான் குழந்தைங்களுக்கு பரிமாறணும், சர்வ் பண்ணணும். நீங்க எனக்கு நான் இங்க மெட்ராஸ்க்கு வந்தபோது நீங்க 2 பேர் எனக்கு சர்வ் பண்றீங்க. இன்னைக்கு 2 பேர் தட்டை எடுங்க, உங்க தட்டுல நான் இன்னைக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னு சாமி சொன்னேன். அப்போ இல்ல சுவாமி, நாங்க தான் சாமி உங்களுக்கு சர்வ் பண்ணோம், எங்களுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. இல்ல சாமி, நாங்களே போட்டுக்கிறோம் சாமி. இப்படிலாம் ஒரு 20 நிமிஷம் சாமியோட ஏதோ சொல்லி பார்த்தோம். யாரா மேல வந்துட போறாங்க, இந்த மாதிரி யாராவது போஸ்ட்ல இருக்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா வேறோட மென்ஷன் பண்ணி சொன்னேன்னா டிஜி கிருஷ்ணமூர்த்தி அக்கில் வந்து பாத்துட போறாரு அப்படியே சொன்னேன் சாமிகிட்ட. அவர் அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, சாமி ரூம்ல தூங்குறாருன்னு நினைச்சிருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க, நீங்க தட்டை எடுங்க, நான் சர்வ் பண்றேன். சரி, இது ஒரு 20 நிமிஷம் அப்படி ஆச்சு. அதுக்கப்புறமா 2 பேர் தட்டை எடுத்துட்டோம். சுவாமியே சாதத்தை எடுத்து போட்டாரு. சாம்பார்ன்றது குழம்புன்னு அந்த சாமி அதை குழம்பு எடுத்து நல்லா இது மாதிரி கலக்கி விடணும் கிருஷ்ணமூர்த்தின்னாரு. அவரே கலக்கிட்டு அந்த முருங்கைக்காவோட எடுத்து எங்க தட்டில் போட்டாரு. உருளைக்கிழங்கு கறி வச்சாரு, அப்பளம்லாம் வச்சாரு, சாப்பிடுங்கன்னாரு. யாரும் வரத்துக்குள்ள யாரும் இந்த சீனை பார்த்துடக்கூடாது, கிச்சன்ல சாமி நமக்கு சர்வ் பண்றது பார்க்கறதுக்குள்ள நம்ம கடகடன்னு சாப்பிடணுமேனு அள்ளி போடுறோம், முழுகிறோம் கபகபன் 2 பேரும். அப்ப சுவாமி கேட்டாரு, கிருஷ்ணமூர்த்தி, குழம்புக்கு ரசத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டேன். என் மைண்ட் எல்லாம் யாரும் வரத்துக்குள்ள சாப்பிடணுமே, எஸ்பெஷலி இப்ப நம்ம போஸ்ட்ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த போஸ்ட்டுக்கு இப்படி எல்லாம் பண்ணாதான் கரெக்ட்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அப்ப இந்த பையனை சர்வீஸ்ல போட்டிருக்கோம், சர்வீஸை பண்ணாம சாமி கிட்ட வேலையை வாங்குறான். ஃபர்ஸ்ட் அவரால் என்ன முடியுமோ ஒத்த காலில் நின்று இவனை வேலையை விட்டு தூக்கணும்னா அதை அவர் செய்யறாரு. தன் கடமையை தான் செய்யுங்கன்னு நினைச்சு. ஆனா ஒருத்தருக்கு யார் யாருக்கு என்ன ரோலுன்னு சாமி எழுதி வச்சுட்டாரு. பார்த்தாக்க என்னமோ இவர் மூலியமா நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த டெஸ்டிங்க்கு இந்த ஆணி அடிக்கிறத இவரை வச்சு செய்யறாரு சாமி. சில காரியங்களை பார்த்தா அது அப்படி இருக்கு. அதுக்கு அவரே தான் சாமி தான் சரி பண்ணும். எனிவே, அன்னைக்கு பயத்துல நான் முழுங்குறேன். இதுல இவரு சாமி குழம்பு ரசம்னு சொல்றாரு. குழம்புல நீங்க வெஜிடபிள் எல்லாம் போட்டா, ஸ்ரீலங்கால அதுக்கு வெஜிடபிளுக்கு பேர் வந்து மரக்கறின்னு பேர். ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மாதிரி மரக்கறின்னு வச்சிருக்காங்க காய்கறிகளுக்கு. மலேசியால சாம்பார்ல காய்கறி எல்லாம் போட்டா நீங்க என்ன சொல்றீங்க? காய்கறின்னு சொல்றீங்களா? நந்தினி மரக்கறி. அது ஸ்ரீலங்கா காடு, இந்தியாவிலே தான் மரக்கறி தானே. ஓஹோ, சரி சரி. தமிழ்நாடுல காய்கறின்னு ஒரு பேர் இருக்கு, தானுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது கொஞ்சம் பேர் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு சாம்பார்ல என்ன தான், குழம்புல என்ன தான் போட்டிருக்கீங்க. தமிழ்ல சாமி வார்த்தைகள்ல விளையாடுற. தமிழ்ல தானுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. தானுன்னா என்ன அர்த்தம்? ஆகா ஆகா. இந்த குட்டி குட்டி பசங்க, அம்மா நோட்டீஸ் பாயிண்ட் மை லார்ட், இந்த குட்டி பசங்க ஆக்டிவ்லி சாப்பாடு சாப்பிட்டு வந்து எல்லாரும் தூங்குவாங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஏசி எல்லாம் போட்டு ஐஸ் கியூப் எல்லாம் போட்டா எப்படிடா சபித்தன் நமக்கு மத்தியானம் போய் இந்த சான்ஸை கொடுத்துருக்காருன்னு நினைச்சேன். ஆனா ஆக்டிவ், வெரி குட். ஓகே, அந்த தான் இப்ப சுவாமி சொல்றாரு. மை காட், சரி சாமி பாட்டில் யாரா நீங்க திறந்தீங்களா? ஓகே ஓகே சரி.
அந்த தான்ற வார்த்தையில விளையாடுற கிருஷ்ணமூர்த்தி. எதுல தான் வருதோ, வாழ்க்கையில தானு வந்ததுன்னா அது குழம்பும். எப்போ தான் இல்லையோ வாழ்க்கை ரசம் ஆயிடும். ரசத்துல தான் கிடையாது. ரசம் சும்மா தக்காளி ரசம், மிளகு ரசம், வேப்பம்பூ ரசம், லெமன் ரசம் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சாமி கேட்குறேன், நல்ல பாயிண்டா இருக்கு. வாழ்க்கையில தான் வந்தா தானுன்னு அகம்பாவம், ஈகோ வந்தா, அதனால்தான் அவங்க சென்டர் பேர் நேற்றுக்கு ஒரு இடம் சொன்னேனுங்க, திமிர் லோ. திமிர் லோவா இருந்தா தான் இல்லைன்னு அர்த்தம். திமிர் லோ. இன்னைக்கு வந்து ஸ்பீச் கொடுத்த அந்த சைக்காலஜி பொண்ணு கூட சொன்னாங்க, எனக்கு கூட திமிர் லோங்க, நானும் இங்கேருந்து தாங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து தான் வந்திருக்கேன், நானும் பகாங்கல தாங்க வரேன். ஸோ ஈகோ கம்மி ஆயிடுச்சுன்னா ஈகோ லெஸ் ஆகும், லோவாயிடும். ஈகோ லோவானா திமிர் லோ ஆயிடும். சரியா? ஓகே. அதை சொன்ன உடனே சாமி நெக்ஸ்ட், கிருஷ்ணமூர்த்தி உனக்கு என்னென்ன ரசம் பிடிக்கும்னு கேட்டார். எனக்கு என்ன ரசம் கொடுத்தாலும் பிடிக்கும், நான் சாப்பிட்டா போதும்னு இருக்கு. அந்த டைத்துல சுவாமி எனக்கு எந்த ரசம் கொடுத்தாலும் பிடிக்கும் சுவாமி, என்னென்ன ரசம் உனக்கு தெரியும்னு கேட்டார். அப்படின்னு சீக்வன்ஸ்ல எடுத்துன்னு போறாரு பாருங்க. ஏன்னா இப்போ கிளைமேக்ஸ்ல இந்த பாயிண்ட சொல்லணும். அவருக்கு ஒரு அழகா எனக்கு ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சபித்தன் அண்ணா ஸ்லைடு போடுற மாதிரி EASEA கத்தால் நடத்துனது. அந்த மாதிரி உனக்கு என்னென்ன ரசம் பிடிக்கும்னு கேட்டார். சாமி எனக்கு தக்காளி ரசம், மிளகு ரசம், வேப்பம்பூ ரசம், லெமன் ரசம்னு 4-5 அடிச்சு விட்டேன். மிளகு ரசம்னு அடிச்சேன். இந்த ரசத்துக்கெல்லாம் மேல உனக்கு சமரசம் பிடிக்கணும் கிருஷ்ணமூர்த்தி, சமரசம் இருந்தாதான் வாழ்க்கை அதிரசமா இருக்கும்னு சொன்னேன். இந்த கேள்வி நீங்க போன தடவை சொன்னீங்க சார், சமரசம்னா தான் வாழ்க்கை அதிரசம். நான் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறேன். அந்த பையன் காத்தால என்னை வந்து பார்த்து அதை சொன்னேன். இப்படி இந்த முருங்கைக்காயும் இந்த சமரசமும் இந்த அதிரசமும் மலேசியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நல்லா ஓகே. இப்படி இருந்த நம்ம வாழ்க்கையிலமா சுவாமி இருந்த போது கொடுத்த அனுபவங்கள்லாம் நிறைய பிசிக்கல் பாடியில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சுவாமி சமாதி அடைஞ்சிருக்காருமா. எந்த வருஷம் அது சுவாமி சமாதி அடைஞ்சது? எவ்வளவு பேர் அட்டென்டிவா கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. எப்போ, எந்த வருஷம் அது? தப்பா இருக்கிறவங்க எல்லாம் வேகமா சத்தமா ஆன்சர் தராங்க. தெரியலன்னா சைலண்ட் ஆயிடணும். அப்படி அப்ப அந்த டைத்துல மொபைல் இல்லைன்னா கூட சும்மா மொபைல் மாதிரி வெறும் கைய பாத்துக்கணும். இந்த ஆன்சர் தெரியலன்னா தலை குனிஞ்சு தப்பா. அதுவும் நீ என் மனசுல வெறும் இடத்த பிடிச்சி வச்சிருக்க, என் மனசுல இடம் பிடிக்கிறவங்க தான் இந்த பாடம் படுத்துறாங்க. அது வேற கஷ்டமா இருக்கு. சரி, எந்த வருஷம் சாமி சமாதி அடைஞ்சது? 2011ல ஒரு விஷயம் நடந்தது என் வாழ்க்கையில. சுவாமி ஆணி அசைச்சு பாக்குற கிருஷ்ணமூர்த்தியோட பக்தி, நம்பிக்கை இவ்வளோ நடந்து. இப்ப நம்ம பால விகாஸ்ல சேர்ந்தது எந்த வருஷம்? 75-76 கரெக்ட். 75-76 அப்போல இருந்து பால விகாஸ் முடிச்சு, பால விகாஸ் குருவா இருந்து, சாமி ஸ்டூடெண்டா இருந்து, யூத் விங்ல இருந்து சேவாதெல்லாம் இருந்தாலும் இதுதான் மெசேஜ். இவ்வளவுதான் இருந்தாலும் ஆணி அசைச்சு பாப்ப. அன்னைக்கு டைட்டா இருந்தது, இன்னைக்கு இருக்கா? நேற்றுக்கு டைட்டா இருந்தது, இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு காத்தால டைட்டா இருந்தது, இப்போ இருக்கா? அவர் எப்பப்பா டெஸ்ட் பண்ணுவாருன்னு தெரியாது, டெஸ்ட் பண்ணுவாரு. எனக்கு ஒரு டெஸ்ட் 2012 ஜனவரி, எவ்ரி வருஷம் இயர் ஜனவரி பால விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ் பிரசாந்த் நிலையம்ல நடக்குது. எங்க நடக்குது? எல்லா வருஷமும் நடக்கும். இதுல பாஸ்ட் பால விகாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பால விகாஸ் படிச்சு முடிச்சவங்க, அவங்க எல்லாம் அதுல மிகப்பெரிய பங்காற்றுவாங்க. அதுல இது பாஸ்ட் பால விகாஸ் ஸ்டூடெண்ட்காகவே நடக்கிற ஆனுவல் கான்ஃபரன்ஸ். ஜனவரி மாசம் 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ள வருஷம் இது நடக்கும். இதுல நான் எல்லா வருஷமும் போய் பாஸ்ட் பால விகாஸ் ஸ்டூடெண்ட்ல கலந்துப்பேன். அப்போ நல்லா கவனிங்க, இதுல இருந்து அந்த இங்கிலீஷ் மீடியம் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. நான் நடுவில் கேள்வி கேட்க போறது இல்லை, நான் கடகடன்னு கதையை சொல்றேன், நல்லா கவனிச்சிருங்க. இப்ப சுவாமி சந்நிதிக்கு முன்னாடி, சமாதிக்கு முன்னாடி குல்வந்தால்ல பேசுறதுக்கு 2 நாள் இந்த ப்ரோக்ராம்ல ஒரு 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் அப்படின்னு மொத்தமா
நான் 2 நாளைக்கு 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. மொத்தமா 2 நாளைக்கு எத்தனை பாய்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கும்? 4 பாய்ஸ். கரெக்ட். 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் பாஸ்ட் பால விகாஸ் ஸ்டூடெண்ட். எவ்வளவு வருஷமா பாஸ் ஆகி வராங்க? நானே 1975ல படிச்சேன். 9 வருஷத்துல ஒருத்தருக்கு டிகிரி கொடுத்து அனுப்பிடுறாங்க. பாஸ்ட் பால விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸா 1975ல இருந்து 76, 77, 78 அப்படியே இப்போ வந்து 2012 வரைக்கும் வந்தாச்சு. அப்போ எவ்வளவு பாய்ஸ் எவ்வளவு கேர்ள்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிடுறாங்க? ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஸ்டேட் லெவல். தமிழ்நாடுல இருந்து ஒரு பாய் ஒரு கேர்ள் அனுப்புவாங்க. ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரு பாய் ஒரு கேர்ள், கர்நாடகால இருந்து ஒரு பாய் ஒரு கேர்ள், எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஒரு பாய் ஒரு கேர்ளை செலக்ட் பண்ணுவாங்க. அதை எப்படி செலக்ட் பண்றது? முதல்ல ஆகஸ்ட் மாசமே ஒரு இமெயில் போயிடும் எல்லா பாஸ்ட் பால விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் ஐடிக்கும். தமிழ்நாடு லெவல்ல குரு பால விகாஸ் கோஆர்டினேட்டரா இருக்கிற ரமாதேவின்ற அம்மா இப்பதான் சினிமா ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரமாதேவி ஆண்டி ஒரு இமெயில் அனுப்புறாங்க. ஆல் த பால விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை பத்தி ப்ரொஃபைல் அனுப்புங்க. நீங்க இப்ப என்ன கம்பெனில எங்க வேலை பண்றீங்க, ஆர்கனைசேஷன்ல என்னமா கான்ட்ரிபியூட் பண்றீங்க, என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு இமெயிலா உங்களை பத்தி அனுப்புங்க. அனுப்பிச்சா உங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பீச் காம்படிஷன் தமிழ்நாடு லெவல்ல சுந்தரம்ல நடக்கும். சுந்தரத்துல அந்த மாதிரி இப்ப எல்லாரும் வந்து 5 மினிட்ஸ் பேசணும். 10 மினிட்ஸ் பேச கொடுத்துட்டாங்க. அப்புறமா அதுல ஒரு 5 மினிட்ஸ்ல செலக்ட் பண்ணி ஒரு பாய் ஒரு கேர்ளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு இமெயில் வந்து, பேர் கொடுங்க, யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் பேர் கொடுங்க. எல்லாரும் பேர் கொடுத்தாங்க, நானும் பேர் கொடுத்தேன். இப்போ யார் யாரெல்லாம் பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு செப்டம்பர்ல ரமாதேவி ஆண்டி அந்த குரூப்புக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறாங்க. இந்த பாய்ஸ் எல்லாம் பேர் கொடுத்திருக்காங்க, இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பேர் கொடுத்திருக்காங்க. பாய்ஸ்ல மிஞ்சி போனா 25 பாய்ஸ் பேர் கொடுத்திருப்பாங்க. கேர்ள்ஸ்ல 200 மேல பேர் கொடுத்திருக்காங்க. உலகம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. அது வேற டாபிக், அது அப்புறம் பேசிக்கலாம். அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும். சரி, இந்த 20-25 பேர் பாய்ஸ்ல இருக்கிறவங்க கிருஷ்ணமூர்த்தி வெங்கட்ராமனும் இதுல வராரு அப்படின்னு பார்த்துட்டு 2-3 பாய்ஸ் எனக்கே போன் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு தம்பி பாஸ்ட் பால விகாஸ் ஸ்டூடெண்ட்னா டைரக்டா எனக்கு போன் பண்றாங்க. அண்ணா, உங்களுக்கே நியாயமாண்ணா, சாமி இருக்கும்போது நீங்க அவர் முன்னாடியே பேசுறீங்க, சாமி ரூம்பாயா இருந்திருக்கீங்க, இப்போ சுவாமி சமாதி அடைஞ்சாச்சு, இப்போ நாங்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அதுலயும் நீங்க உங்க பேரை கொடுத்து நீங்க வந்து ஸ்பீக்கர்னு வந்தா என்ன அண்ணா நியாயம்? நாங்க எப்படின்னா எங்களுக்கு சாமி முன்னாடி பேசுற வாய்ப்பு கிடைக்கும். இது நல்ல பாயிண்டா இருக்கே சுவாமி, நம்ம பேசாம இதுல இருந்து வித்ரா பண்ணிடலாமா ஆண்டி, நான் பேசலன்னு பண்ணிடலாமான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நினைச்சிருக்கேன். அந்த டாபிக்கோட பேரு பால விகாஸ் இஸ் த அகண்ட ஜோதி ஆஃப் மை லைஃப், நாட் சாதாரண டார்ச் லைட் ஜோதி, அகண்ட ஜோதி அப்படின்னு ஒரு டாபிக்ல பேசணும். 10 நிமிஷத்துக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும். எல்லாரும் ரெடி பண்றாங்க. இதுல இருந்து வெளியில வந்துடலாமா நினைக்கிறேன். சில பாய்ஸ் எல்லாம் தமிழ்நாடு யூத் லீடர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கிருஷ்ணமூர்த்தி அண்ணா போய் இதுல பேர் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் நியாயமானு. அவர்லாம் போன் பண்றாரு எனக்கு, அண்ணா நீங்க போய் இதுல கொடுத்திருக்கீங்கன்னா உங்க பேரை எடுத்துருங்க. நான் இப்போ டெஸ்டிங், நம்ம பேரை எடுக்கணுமா வேணாமா? சாமி அசைச்சு பாக்குறாரு. ஆணி, இந்த ஆணி என்ன பண்ணுது? சரி, மனசாட்சி தொட்டு பாரு. நம்ம நான் ஊரெல்லாம் போய் நிறைய சீனியர்ஸ்க்குலாம் நிறைய அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க சீனியரா இருக்கீங்க, மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும் சார், அதனால நீங்க குழந்தைங்க கிட்டலாம் எப்படி பழகணும் அப்படின்னு போய் ஊரா நான் போய் அட்வைஸ் கொடுத்த நானே வந்து பசங்களுக்கு விட்டு கொடுக்காம இருந்தேன்னா என்ன பண்றது? இந்த சாமிகிட்ட வேண்டிட்டு, சாமி தான் நம்மளை ஆணி அசைச்சு பாக்குறாருன்ட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே இதுல இருந்து லிஸ்ட்ல இருந்து வெளியில வந்துடலான்னு ரமாதேவி ஆண்டிக்கு போன் பண்ணி, ஆண்டி நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல ஆண்டி. ஏன் வை கிருஷ்ணமூர்த்தி? இல்ல ஆண்டி, நான் வேற யாராவது சின்ன பசங்களுக்கு சான்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன், நான் சாமி முன்னாடி நிறைய பேசிட்டேன். இல்ல கிருஷ்ணமூர்த்தி, நீ காம்படிஷனுக்கு வா, நீ பாட்டுக்க பேசி, யாருக்கு திறமை இருக்கோ சாமி செலக்ட் பண்ணிட்டோம். இட் இஸ் சுவாமி ஹூ இஸ் டிசைடிங். அவர் முன்னாடி யார் பேசணும்னு அவர் பார்த்துக்கிட்டோம். அவங்க என்ன ஒத்துக்கவே இல்லை ரமாதேவி ஆண்டி. நான் இல்ல ஆண்டி, நான் உங்களுக்கு எடுபடியா இருக்கேன். அது என்ன எடுபடினாங்க? அதை எடுனா எடுப்பேன், இதை புடினா புடிப்பேன்.
வேற என்ன பண்ணுவேன், அதை விட்டுருன்னா விட்டுருவேன். எடு புடி விடு, என்ன எடு புடி விடு. இது நான் கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த செலெக்ஷனுக்குலாம் வரேன்னு சொன்னேன். சரி ஓகே, உன் பேரை ரிமூவ் பண்ணிட்டு கிருஷ்ணமூர்த்தி கான் அவுட்னு போட்டு புது லிஸ்ட் ரெடி பண்ணி இவங்க தான் ஸ்பீக்கர்ஸ். அக்டோபர் மாதம் 2011 சுந்தரம்ல செலெக்ஷன். இப்போ சாமி அசைச்சு பார்க்குறாரு. கேர்ள்ஸ் சைடுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, 3 ஜட்ஜஸ். அந்த கேர்ள்ஸை செலக்ட் பண்றதுக்கு ஜட்ஜ் எல்லாம் வந்துட்டாங்க. ஜென்ஸ் சைடுல 3 ஜட்ஜு வரணும், 3 குருஸ். அதுல ஒருத்தர் பேரு ரமணன் சார், இன்னும் 2 பேர் வரணும் குருஸ். 3 ஜட்ஜும் அன்னைக்கு வர, ஜென் சைடுல 3 ஜட்ஜு வரல, 3 ஜட்ஜும் ஜென் சைடுல வரல. என்னன்னு போன் பண்ணா, முதல் ஜட்ஜுக்கு போன் பண்ணா அவர் சொல்றாரு, என்னன்னே தெரியல, நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இன்னைக்கு மார்னிங் ஒரே ஸ்டமக் அப்செட் அப்படின்னாரு. சரி, ஜட்ஜு 1 காலி. ஜட்ஜு 2 வீட்டுக்கு போன் பண்றோம், சாய்ராம் வரலையா சாய்ராம் சுந்தரம் கேணு, என்னன்னே தெரியல கிருஷ்ணமூர்த்தி, நேற்றுக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இன்னைக்கு காத்தால தான் அப்படின்னாரு. நீங்களுமா? அப்படின்னா அவரும் அப்படிதான். சரி, 3வது ஜட்ஜுக்கு போன் பண்றேன், அண்ணா இந்த வரலையா அண்ணா சுந்தரம் கேணு, என்னன்னு தெரியல கிருஷ்ணமூர்த்தி. எப்படிப்பா சொல்லி வச்ச மாதிரி 3 பேருக்கும் காத்தால ஸ்டமக் அப்செட், அதுவும் சிவியர் ஸ்டமக் அப்செட், நிக்காம போகுது, 3 பேரும் வரல. இப்போ ஜட்ஜி யாருன்னா, அப்போ ஆல் இந்தியா பிரசிடென்ட் ஸ்ரீனிவாசன் சாரோட ஒய்ஃப் வித்யா ஆண்டி லேடிஸ் சைட்ல ஒரு ஜட்ஜி, ரமாதேவி ஆண்டி ஒரு ஜட்ஜி, இன்னொரு ஜட்ஜி, 3 பேர் இருக்காங்க. அப்போ வித்யா ஆண்டி ரமாதேவி ஆண்டி கேக்குறாங்க, என்னது ஜென் சைட்ல ஒரு ஜட்ஜி இல்லையா, என்ன ரமாதேவி இப்படி இருக்கு, we need a judge immediately. ஏன் இல்லை, இதோ இருக்கிறான் என் மகன் கிருஷ்ணமூர்த்தி, பா நீதான்ப்பா ஜட்ஜ். எந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கவே வேணாம், கலந்துக்கணும்னு பேர் கொடுத்து சாமி ஆணி ஆட்டி பார்த்து எந்த காம்படிஷன்ல இருந்து நான் பேரை எடுத்தேனோ அந்த காம்படிஷனுக்கு இப்போ நான் ஜட்ஜு. இதெல்லாம் தெரியல, இப்பதான் இன்டர்வலே வந்திருக்குப்பா படம், என்ன அந்த மெயின் பிக்சர் இப்பதான் பாக்கி. சரி, இவ்வளவு பேர் கை தட்டினதுலயும் தெரியுது, இவ்வளவு சாப்பாடுக்கு அப்புறமும் இந்த மத்தியானத்துல இவ்வளவு பேர் கவனிக்கிறாங்க. சரி ஓகே, என்னதான் கண்ணை மூண்டாலும் அது இப்போ இந்த கதைக்கும் கனவுக்கும் நடுவுல படுற பாடு, சில பேர் காணா கண்ணு, காணா கதை, காணா கனவு, எல்லாம் கார் வருது. சரி போலாம் சப்ஜெக்ட். அப்போ ஜட்ஜு, எனக்கு அப்போ ஒரு ஜட்ஜுனா என்ன வச்சு மார்க் போடுவாங்கன்னு எனக்கு ரமாதேவி ஆண்டி சொல்லிட்டாங்க. கரெக்டா 10 நிமிஷம் தான் பேசணும்னா டைமுக்குள்ள பேசணும். அதான் இப்ப இந்த டைம் 10 more minutes, 5 more minutes. நல்ல ஸ்பீக்கருக்கு முதல் கிரைட்டீரியா சாமி ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைமுக்குள்ள பேசணும். செகண்ட், என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்களோ அந்த தலைப்பை சம்பந்தமா பேசணும். பால விகாஸ் இஸ் தி அகண்ட ஜோதி ஆஃப் மை லைஃப்னா பால விகாஸ்னால எப்படி நம்ம வாழ்க்கை பிரகாசமாச்சு அப்படின்னு பேசணும். அதுக்கு 10 மார்க். முதல்ல டைமுக்குள்ள பேசுறதுக்கு 10 மார்க், டைட்டிலுக்கு பேசுறதுக்கு 10 மார்க். 3வது பாவத்தோட ஆத்மார்த்தமா மனசுல இருந்து பேசணும். ஏதோ புக்ல எழுதி வச்சு நீ ஒரு பேப்பரை பார்த்துட்டு அதுல இருந்து long ago, so long ago, there was a avatar called Satya Sai Baba. He came in Puttaparthi. His mother told to stay in Puttaparthi. அந்த சொன்ன மாதிரி அதோ அந்த அவங்க எப்படி ஆத்மாத்மா சொன்னாங்களோ அந்த மாதிரி சொல்லணும். இதே இப்படி படிக்கிற மாதிரி படிச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 10 பாயிண்ட். அதுக்கு ஒரு 10 மார்க், மொத்தம் 30 மார்க். சரி, இது தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் ஜட்ஜு உட்கார்ந்தாச்சு. ஜென் சைட்ல இருந்து 2 பாய்ஸ் தாங்க வந்திருந்தாரு. தமிழ்நாடு ஃபுல்லா வித்யாண்டி கேக்குறாங்க, என்னங்க 2 பாய்ஸ் ஆன, அதுவும் 2 பேரும் எக்ஸ்ட்ராடினரி கைஸ். ஒருத்தர் நம்ம பிரசன்னா அண்ணான்னு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட லீடர், அந்த அண்ணா வந்திருக்காரு. அவர் சின்ன வயசுல இருந்தே ஸ்பீக்கர்ல கோல்ட் மெடலிஸ்ட். எனக்கு கண்டிப்பா தெரியும் பிரசன்னா அண்ணா ஜெயிச்சிருவாரு. 2வது ஸ்பீக்கரா வந்திருக்காரு பெங்களூர்ல இருந்து ரமணன் ராவ். இப்ப இருக்க ரொம்ப பெரிய அளவு பியர்சன்ல நேஷனல் பிரசிடென்ட், கிரேட் ஸ்பீக்கர். அவர் கையில இது மாதிரி ஆப்பிள் ஐபாட்லாம் வச்சிருக்காரு. அதுல பால விகாஸ் தி அகண்ட ஜோதி ஆஃப் மை லைஃப் அதெல்லாம் புல்லட் பாயிண்ட்லாம் போட்டு அப்படியே ரிஹர்சல் பண்ணினே வந்திருக்காரு. அவரு ரெடியா இருக்காரு. நான் நினைச்சேன் இன்னைக்கு கலக்க போறாங்கப்பா, இந்த 2 பேர் கலக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரோட பேர் என்ன? பிரசன்னா அண்ணா. அவர் பேசுறாரு. Bala Vikas was started by Bhagwan Satya Sai Baba. Bhagwan Satya Sai Baba is a Paripurna avatar. There are
அல்ப அவதார், அம்ச அவதார், பூர்ண அவதார், பரிபூர்ண அவதார், இப்படிலாம் எதேதோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. பால விகாஸ் இஸ் த அகண்ட ஜோதி ஆஃப் மை லைஃப் அந்த டைட்டில பத்தி பேசவே இல்லை. சாமி அவரோட அவதாரம், அவருடைய குணங்கள், அது இதுன்னு அதெல்லாம் பேசிட்டு போன அவருக்கு மணி 9 நிமிஷம் ஆனவுடனே ஒரு மணி அடிச்சாங்க, டங். அப்பதான் அவர் ஞாபகம் வந்தது, அச்சோ நான் 9 நிமிஷம் பேசிட்டேனே, இன்னும் பால விகாஸ பத்தியே பேசலையே. that I joined பால விகாஸ். அப்படியே இது 1 நிமிஷத்துக்குள்ள ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, டங் டங் டங். 10 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எக்ஸீடட் த டைம் ஆயிடுச்சு. அவருக்கே தெரிஞ்சு போச்சு, என்னடா இன்னைக்கு ஆயிருக்கு, சாமி வேற ஏதோ பிளான்ல இருக்காரு, நம்ம இந்த போட்டியில கலந்துக்கிறதே தப்புன்னு அவர் பாட்டு கப்புன்னு கிளம்பி பிரசன்னா சாய்ராம் ஆண்டி தேங்க்யூ ஆண்டி சொல்லிட்டு ரிசல்ட்டை கூட கேட்கல, அவருக்கே தெரியும், கிளம்பி போயிட்டாரு, வெளியே போயிட்டாரு. இப்போ ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒருத்தர் தான் இருக்காரு, ரமணன் ராவ், மை பெஸ்ட் சாய் பிரதர், பெங்களூர்ல இருக்காரு. இப்ப கூட பையன் கல்யாணத்துக்கு வாங்கினான்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு, வர. அவர் இந்த மொபைல் போனை ஆன் பண்ணி இவ்வளவு நேரம் கரெக்டா இருந்த மொபைல் போன் இப்ப ஆன் பண்ணிட்டு பால விகாஸ் அகண்ட ஜோதி ஆஃப் மை லைஃப்னு ஆன் பண்றாரு. பிளாங்க், இந்த பட்டன் அந்த பட்டன் இந்த பட்டன் அமுக்கிறாரு, பிளாங்க். நான் தன்னாட்ட சொல்றேன், நீங்க ஒரு ஆள் தாங்க அண்ணா காம்படிஷன், நீங்க எதை பேசினாலும் உங்களுக்கு பாயிண்ட், உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. நீங்க சாமி பால விகாஸ் எதையா பேசி விட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆள் தான் புட்டபர்த்தி போவீங்க. மனசுல வந்ததை என்ன வேணா பேசுங்கண்ணா, 5 நிமிஷமாவது பேசுங்கண்ணா. பாக்குறாரு அந்த புல்லட் பாயிண்ட தேடுறாரு, மிஷின் ஆன் ஆகல, பாயிண்ட் வரல. சாரி சாய்ராம், சாரி. இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க, சுவாமி நமக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா யாராலையும் நம்மள தடுக்கவே முடியாது சாய்ராம், அது நமக்கு கண்டிப்பா வந்தே தீரும். நெக்ஸ்ட், சாமி நமக்கு ஒண்ணு வேண்டாம்னு வச்சிருக்காருன்னா நம்ம அதுக்கு ரொம்ப தப்பானதுக்கு ஆசைப்படும் போது அது தள்ளி தள்ளி போதா, சில அறிகுறிகள் சாமி காட்டுறாரா, வேணான்னு நம்ம சாமியோட கனெக்ட் ஆகணும். ரெகுலரா டெய்லி இன்ச் பை இன்ச் அவர் கைடு பண்ணுவாரு. இது வேணாம் கிருஷ்ணமூர்த்தி, காரமா சாப்பிடாத, உடம்பு நல்லது இல்ல, ரொம்ப ஸ்வீட் சாப்பிடாத அப்படின்னா அந்த அளவுக்கு இன்ச் பை இன்ச் சாமி வில் டாக் டு அஸ். நம்புங்கள், இது ஒத்தொத்தரும் அவரோட தனித்தனியா வளர்த்துக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ இவரும் வெளில போயிட்டாரு. வித்யா ஆண்டி தமிழ்நாடுல இருந்து ஒரு பாய் அனுப்ப முடியாதா, கேர்ள்ஸ் சைட்ல எக்கச்சக்க காம்படிஷன் நடக்குது, இப்போ ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பாய் சைட்ல இருந்து ஒருத்தர் கூட இல்லையா? அப்ப ரமாதேவி ஆண்டியை கேக்குறாங்க, பாய் சைட்ல இருந்து ஒருத்தர் இல்லையா? அப்ப ரமாதேவி ஆண்டி சொன்னாங்க, ஏன் இல்லை? யாரு? ஆஹா ஆஹா ஆஹா. சரி, சாமி அசைச்சு பார்த்தாரு. இப்போ நம்ம மட்டும் நமக்கு இந்த ஸ்பீச்ல இருந்து வெளியில வாங்கன்னு நிறைய பேர் கேட்கும் போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும் இல்லையா? வெளியில வந்துட்டு வருத்தப்பட்டுட்டே சில பேர் வெளில வருவாங்க, செய்வாங்க. ஐயோ நளின ஆண்டி சொல்றாங்களே, பிரதர் சொல்றாரு, அவரு சொல்றாரு, வருத்தப்பட்டுட்டே சில காரியங்களை செய்வாங்க. சாமிக்கு சந்தோஷமா ஆத்மாத்மா, சரி சுவாமி நான் ஏதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடுறேன்னு விட்டா சாமி வழி விட்டாரு. சரி, இப்போ கிருஷ்ணமூர்த்தி நீ தான் ஸ்பீக்கர், எனக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி 30 பாயிண்ட் வரப்போகுது. டைட்டில் பத்தி பேசினா 10 பாயிண்ட், டைம்குள்ள பேசினா 10 பாயிண்ட், ஆத்மாத்மா பேசினா 10 பாயிண்ட். என் வாழ்க்கையில நிஜமாவே பால விகாஸ்னால தான் நான் இப்படி ஆயிருக்கேன். பால விகாஸ் குரு எப்படி பண்ணாங்க, எப்படி பால விகாஸ் வந்தது, நான் இதனால என் வாழ்க்கை எப்படி ஆச்சு, இத்தனை கண்ட்ரி போயிட்டேன், இது ஆயிட்டேன் அது ஆயிட்டேன்னு எல்லாத்தையும் டைமை பார்த்துட்டே இருந்தேன். 9 நிமிஷம் ஆச்சு. 9 நிமிஷம் வரும்போதே கரெக்டா அந்த கன்க்ளூஷன்லாம் வந்து 9.5 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சுட்டேன். வித்யா ஆண்டி பார்த்தாங்க, ஆஹா கிருஷ்ணமூர்த்தி நீதான்ப்பா செலக்டட் ஸ்பீக்கர், நீ இங்கேருந்து மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி புட்டபர்த்தி போ, தமிழ்நாடை நீ ரெப்ரசென்ட் பண்ணு, பாய்ஸ்க்கு வாழ்த்துறேன், நல்லபடியாக சாமி ஆசீர்வாதம், நீ நல்லா ஜெயிக்க போயிடுவா போன்னு அனுப்பிச்சிட்டாரு. ஓகே, புட்டபர்த்தி வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருந்து பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வராங்க, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து பெஸ்ட் ஸ்பீக்கர், ஆசாம்ல இருந்து பெஸ்ட் ஸ்பீக்கர், இமாச்சல பிரதேஷ், காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், எல்லா ஆல் ஓவர் இந்தியால இருந்து பெஸ்ட் ஸ்பீக்கரா ஒரு பாய் ஒரு கேர்ள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுறத கேட்கணும் சாய்ராம், அவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்போ செலக்ஷன் நடக்குது, இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஆல் இந்தியா பிரசிடென்ட் பேசுறவங்களை வந்து நல்லா பேசுறவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறாரு. கொஞ்சம் எல்லாருமே நல்லா பேசினாங்க,
எல்லாரும் நல்லா பேசும்போது சில பேர் ரொம்ப நல்லா பேசுறாங்க, இந்த பாவம் ரொம்ப நல்லா இருக்கு. சில பேர் பேச்செல்லாம் கேட்கும்போது நம்ம கண்ணுல இருந்தே தண்ணி கொட்டுது. அந்த மாதிரி பாவத்தோட எல்லாம் பேசுறாங்க. அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சில பேரை ஒரு பக்கம் உட்கார வச்சாரு. இன்னும் சில பேர் நல்லா பேசினாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இல்ல, அவங்கள செலக்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சுட்டாங்க. நல்லா பாருங்க, செலக்ட் ஆனவங்க அந்த பக்கம், செலக்ட் ஆகலைன்னா இந்த பக்கம். இப்ப நான் போய் பேசுறேன், 5 நிமிஷம் தான் பேசணும், 10 மினிட்ஸ் டைம் கிடையாது, 5 மினிட்ஸ் தான் பேசணும். நான் பேச ஆரம்பிச்சு பகவானின் பொற்பாத கமலங்கள்லாம் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் பேசிருப்பேன். 2 மினிட்ஸ், நாட் ஈவன் 5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் பேசுறேன். அதுக்குள்ள ஆல் இந்தியா பிரசிடென்ட், சாய்ராம் பிரதர், யூ ஸ்டாப், யூ கம், யூ சிட் நெக்ஸ்ட் டு மீ. அந்த சைடும் இல்ல, இந்த சைடும் இல்ல, இவரோட இங்கே உட்கார வச்சுட்டாரு. என்னடா இது நடக்குது? சாமி ஆணி அசிச்சு பாக்குறேன். என்னன்னா செலக்ஷன்லாம் முடிஞ்சது. யாரெல்லாம் செலக்ட் ஆகலையோ அவங்களுக்கு யூஸ்வலா அவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்கெல்லாம் நல்லா தான் பேசுனீங்க, நான் நமக்கே தெரியும் அவங்களாம் ரொம்ப நல்லா பேசினாங்க, நாங்க we are just selecting அந்த மாதிரி கிரைட்டீரியாலாம் சொல்லிட்டு அடுத்த வருஷம் நீங்கெல்லாம் இன்னும் நல்லா முயற்சி பண்ணிட்டு வாங்க, எல்லாம் கிளம்புங்க அனுப்பிச்சிட்டாரு. அப்போ இங்கேருந்து ஷார்ட் லிஸ்ட் மொத்தமா வந்து ஆல் இந்தியால இருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணவங்கள திரும்பி கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு டாக் வைக்கிறாரு, சபிதன் அண்ணா கொடுக்குற மாதிரி. என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு ஃபைனல் செலக்ஷன், உங்களதுல இருந்து யார் அந்த 4 பேருன்ற ஃபைனல் செலக்ஷன் நாளைக்கு திரும்பி நடக்கும். அதுக்கு ஃபைனல் செலக்ஷனுக்கு நீங்க ரெடி ஆகுங்க. ஓகே சாய்ராம், ஆல் ஆஃப் யூ பை, குட் நைட் சாய்ராம், 3 ஓம்காரம் சொல்லிட்டு எல்லாம் கிளம்பலாம் போயிட்டேன். என் நிலைமை நினைச்சு பாருங்க, நம்ம டிஸ்குவாலிஃபைடும் இல்ல, நாளைக்கு வர போற குவாலிஃபைடு ஆளிலையும் இல்ல, நம்மள இங்க எங்கேயோ உட்கார வச்சுட்டு அவரு கிளம்பிட்டாரு. சாமி ஆணி அசைச்சு பாக்குறேன். இவன் என்னடா பண்ணுவான்? இந்த மாதிரியான டைம்ல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டக்குன்னு கோபப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறார், வாட் யூ ஆர் செலக்டிங், தட் பாய், திஸ் தட். பொறுமையா இருக்கணும். இந்த டைத்துல தான் வார்த்தைகள் கேர்ஃபுல்லா இருக்கு. சாமி தான் நமக்கு ப்ராமினென்ட்னு நம்ம வார்த்தைகள் கரெக்டா வரும். சாமிக்காக போய் அவர்கிட்ட போனேன், அங்கிள் என்ன அந்த இந்த டீம்லயும் போடல, செலக்ஷன்லயும் வைக்கல, என்ன எங்கேயோ ஒரு ஓரமா வச்சிருக்கீங்க, நான் என்னங்க பண்றதுன்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, உனக்கு என்னப்பா ஆசை? சாமி குல்வந்தால சாமி முன்னாடி பேசணும், அவ்வளவுதானே. நீ செலக்ட் ஆயிருந்தா எவ்வளவு நேரம் பேசுவேன்னு. செலக்ட் ஆனா 5 நிமிஷம் பேச போறேங்க ஒரு தமிழ்நாடுல இருந்து. ஆனா 2 நாளைக்கு நீயே குல்வந்தால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கும் அந்த எம்சி ஆளுங்க மாதிரி வந்துட்டு போலாம். அடுத்தது இவர் பேச போகிறார், அடுத்தது இந்த சிஸ்டர் பேசுவாங்க, அடுத்தது இவங்க, அப்படி ஒரு ஸ்பீக்கர் நடுவுலயும் நீ வந்து மைக்க பிடிச்சு சாமி எதிர்க்க 2 டேஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு நீதான்ப்பா எம்சி அப்படின்னு. ஆஹா, 5 நிமிஷம் கிடைக்கும்னு வந்தா இது இப்படி ஒரு மெத்தட். நமக்கு என்ன, சாமி முன்னாடி பேசணும், சாமி சன்னதியில, அது எம்சியா இருந்தா ஏபிசிடியா இருந்தா ஏதோ ஒண்ணு. ஓகே சுவாமி டன் இருந்துடலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம், நம்ம கிளம்புறேன். நானும் சந்தோஷமா. இப்ப பார்த்தா ஒரு தம்பி முகம் அப்படியே வாடி போய் என் கூட அவர் நடந்து வர்றாரு. என்னப்பா உன் முகம் ரொம்ப வாடி இருக்கு, என்னப்பா சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் பாம்பேல இருந்து வரேன், நான் தான் எம்சிக்கு செலக்ட் ஆயிருந்தேன் சார். சுவாமி அவர் வந்து ஆல் இந்தியா பிரசிடென்ட் வந்து என்னை செலக்ட் பண்ணியிருந்தாரு, எம்சிக்கு நீதான் பானு. ஆனால் எனக்கு வந்து பாவத்தோட பேச வர மாட்டேங்குது. நான் எதையாவது படிச்சேன்னா, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் இஸ் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் தமிழ்நாடு, he has been in the organization from 1975. அப்பதான் இங்க இருக்கிற எம்சிஸோட அழக பாக்குறேன். அவங்க அதை படிக்கும் போது என்ன அழகா, அண்ணா நீங்க சொல்லுங்களேன், தங்கச்சி நீ சொல்லமா, அண்ணா நீ சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிற விதம், அவங்க அந்த எம்சியை நடத்துற விதம் நான் பார்த்தேன். அந்த தம்பியை வந்து இப்படி இந்த மாதிரி இங்க யாரும் இவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இங்க 2 பேரையும் வச்சு நல்ல ட்ரைனிங் பண்ண அந்த ஆமாமா யாரு பார்த்த யாரு. சரி, அந்த பையன் வந்து பாவத்தோட வர மாட்டேங்குது. அவனுக்கு படிச்சா அப்படியே டெக்ஸ்ட் படிக்கிற மாதிரி வருது. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, ஏற்கனவே அங்கிள் சொல்லிட்டாரு, நான் பாவத்தோட ஒரு ஆளை தேடுறேன், நீ வந்து அந்த பாவம் இல்லாதனால சரி உன்னை ஸ்டாண்ட் பையா வச்சிருக்கோம், யாராவது எனக்கு நல்ல பாவத்தோட பேசுற மாதிரி இந்தியால கிடைச்சால் அவங்கள தூக்கி நான் எம்சியா போட்டுருவேன் சொன்னாரு. நீங்க வந்துட்டீங்க. தமிழ்ல ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு இருக்கு. நாதமெனும் கோவிலிலே ஞான விளக்கு ஏற்றி வைத்தேன், ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய், என்னை விடுறதுக்கு நீ கிடைத்தாய், என்னை விட நீ கிடைத்தாய். அழகான ஒரு பாட்டு.
அந்த மாதிரி அவர் என்ன பண்ணாரு, இந்த பாட்டை பாவமா பாடினார். ஞானம் கோவில்ல என்னை விட நீ கிடைச்ச. அதுக்கு என்னப்பா நம்ம மனசுல வந்து சாமிக்கு இப்ப என்ன பிடிக்கும், நம்மள அசைச்சு பாக்குற ராணி கிருஷ்ணமூர்த்திக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தா ஏறிட்டா, ஆஹா நான் யாரு, நான் தான் பாடு வருதான்னு பார்த்தேன். 2 நாள் ப்ரோக்ராம், ஒரு நாள் நீ பண்ணு, ஒரு நாள் நான் பண்ணிக்கிறேன், இதுல என்ன இருக்கு, வா நான் உன்னை கூட்டின்னு போறேன். அந்த ஆள் இது நிமிஷ் அங்கிட்ட போனேன். அங்கிள் there are 2 days comparing program இருக்கு, I will take the second day, first day அந்த பையன் பண்ணிட்டோம் அங்கிள் அப்படின்னு. No, he needs to have that bhavam man, he has to give that feeling. அவர் சொன்னது, அவர் இங்கிலீஷ்ல பேசுவார், அதனால நான் இங்கிலீஷ்ல பேசிட்டேன். அன்னைக்கு நடந்த அதே ஸ்டேட்மெண்ட், அவனுக்கு அந்த ஃபீலிங் வரணும். இல்ல நான் சாமி வர வச்சிருவாரு, நாளைக்கு அந்த பையன் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி நாளைக்கு வந்து உங்களை பண்ண வைக்கிறேன். அப்படியே ஆல் இந்தியா பிரசிடென்ட் என்ன கட்டி பிடிச்சாரு. இதுதான்ப்பா பாலவிகா ஸ்டூடெண்ட். சாமி முன்னாடி ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த சான்ஸ இன்னொரு பையனுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்ன்ற குணம் அப்படியே கட்டி பிடிச்சாரு. ஆஹா அப்படின்னு. சரி ஓகே, இந்த பையனை கூண்டு போன ரூமுக்கு கொஞ்சம் பேசுப்பான்னு, உனக்கு இந்த டெக்ஸ்டை வச்சு படி. The next speaker is from the Karnataka. Her name is called Sushila. Sushila joined the organization. ஐயோ தம்பி, இது ஒத்தே வராதுப்பா, இப்படி பண்ணவே கூட. இது வந்து அடுத்த வண்டி அவுரா மெயில் ட்ரெயின் 4வது பிளாட்ஃபாரத்தில் வந்து கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி என்னடா இப்படி படிக்கிறேடா, இப்படி படிக்க கூடாதுன்னா எப்படிங்க கொண்டு வருது ஒரு குழந்தைக்குள்ள, எப்படி இதை உருவாக்குறது? அப்ப நினைச்சு பாருங்க, இங்க இருக்கிற பாலவிகாஸ் குருஸ் எத்தனை பேர் இங்க டான்ஸ் ஆட வச்சு, டிராமா பண்ண வச்சு, ப்ரோக்ராம் பண்ண வச்சு, ஜோனல் கான்ஃபரன்ஸ்ல அதுக்கு வந்து நம்ம இவர் வந்து கனி சார் இப்ப வந்து பழமொழி சொன்ன மாதிரி அங்க கனி இருக்க இங்க காய் பேசிட்டு இருக்கு, அந்த மாதிரி அந்த அமைஞ்சு போச்சு. பாவம், காலத்தின் கொடுமை, கலியுகத்தின் கொடுமை. அங்க பாவம் கனி ஊறுகாய் சாப்பிட்டு இருக்கு. சரி ஓகே, வாங்க. அவர் என்ன எஃபர்ட் எடுத்திருப்பாரு, எப்படி குழந்தைங்கலாம் ட்ரெயின் பண்ணிருப்பாரு. அவர் அந்த பிராக்டிஸ் செஷன்லாம் பார்க்கணும். உலகத்துல கனி அண்ணாக்கு எக்கச்சக்க ஃபேன் கிளப் இருக்குன்னா, அந்த ஃபேன் இந்தியாவில் இருக்கிற ஃபேன் கிளப்ல செக்ரட்டரியே நான் தான் கனி அண்ணாக்கு. அது வேற டாபிக். கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து அவருடைய திருவிளையாடல்கள் இங்க காட்டுவாரு, அவர் அப்புறம் பாருங்க. சப்ஜெக்ட்ல போலாம். இப்போ சாமி அந்த பையன்கிட்ட சொன்னேன், அப்பா நான் பெரிய அப்பா டக்கர்லாம் இல்லப்பா, ஏதோ சாமியோட ஆசீர்வாதத்துல ஏதோ என் பழப்பு ஓடிட்டு இருக்கு, நீ சாமியோட கனெக்ட் ஆகுப்பான்னா ரூம்ல போய் சாமிகிட்ட ப்ரே பண்ணு. சாமி எதிர்க்க உட்கார்ந்து இருந்தாருன்னா நம்ம என்ன பாவத்துல ஃபீல்ல பண்ணுவோம், எப்படி சாமிக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி நீயா ட்ரை பண்ணு. நான் ஒண்ணும் கத்து தரலப்பா, ரூம்ல போ, ராத்திரியோட ராத்திரி சாமிகிட்ட நல்லா கண்ணீர் விட்டு அழு, என்னை காப்பாத்துப்பான்னு. நாளைக்கு நீ சாமியே உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாருப்பா, நான் அவரை நம்புறேன், நீ ரூம்ல போய் ட்ரை பண்ணு. நான் அவனை அனுப்பிச்சு விட்டேன், நான் போய் ரூம்ல படுத்துட்டேன். சாமி காப்பாத்து, சாமி அந்த பையனை காப்பாற்ற வேண்டியது உங்களுக்கு பொறுப்பு, எனக்கு இவ்வளவு ஆசைதான் இருக்கு அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு. அந்த சான்ஸை நீங்க கொடுக்கணும்னு நினைச்சாதான் அவனுக்கு கிடைக்கும், நான் கொடுக்கணும்னு நினைச்சாதான் வராது. கொஞ்சம் பெருமனசு பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்துங்கன்ட்டு நல்லா தூங்கிட்டேன். நல்லா ஜாலியா சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு. காலங்காத்தால ஒரு 4-5 இருக்கும். இந்த பையன் கதவை தட்டினான், சாய்ராம் பிரதர், கேன் யூ டூ a demo in front of you? என்னையா ஆச்சுன்னு குளிச்சு கிழிச்சு ரெடியா விபூதியெல்லாம் விட்டு வந்து, என்னையா ஆச்சு? I prayed to Swami, I got the confidence. Okay, tell me. நேத்திக்கு பேசிய பையனோட பாஷையே வேற, இன்னைக்கு பேசுறவன் அப்படியே ஆத்மார்த்தமா உள்ளம் உருகுதையா முருகான்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுறான். அதை எடுத்து என்ன ஆச்சு ராத்திரியோட ராத்திரியான, you only told brother to pray to Swami. சொல்றது யார் வாயானா இருக்கலாம், அந்த வாயில மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை சொன்னதை எடுத்துன்னு போய், நான் எப்பேற்பட்ட அப்பா டக்கர் தெரியுமா, நான் எப்படிலாம் சாமியை பார்த்திருக்கேன் தெரியுமா, நான் ஊன் பேசினா ஓடி போயிடும். நமக்கு நல்லது சொல்ற வரணும், நல்லது சொல்ல வந்தா அதுல ஏதோ நல்லது சொல்ல வராங்கன்னு ஏத்துக்கணும். ஏத்துக்கிறதுனா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா சாமி ஆச்சு அவராச்சு. சப்ஜெக்ட் வரேன். அந்த உடனே நாங்க 2 பேர் கிளம்பி ஆல் இந்தியா பிரசிடென்ட்டை போய் பார்த்தோம். அங்கிள் இஸ் ரெடி. ஓ யூ ட்ரெயின்ட் ஹிம்? நோ சார், ஐ ஹவ் நாட் ட்ரெயின்டு, சுவாமி ட்ரெயின்ட். ஓகே டாக். அப்போ ஆல் இந்தியா பிரசிடென்ட் எதிர்க்க அந்த பையன் பேசுறான். சாமி ஆணை அசைச்சு பாக்குறாரு. அந்த பையன் வெளுத்து கட்டுறான். வாட் ஹேப்பன் மேன், வாட் இஸ் திஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், எப்படி இது நடந்தது, என்னையா பண்ணீங்க ராத்திரியோட ராத்திரியா? சூப்பர், வெரி குட், எக்ஸலென்ட், வெரி குட். சரி தம்பி, நீ சனிக்கிழமை நீ காம்பியரிங் பண்ணிடுங்க. சரி, சனிக்கிழமை குட்வந்தால்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் டிவோட்டி சாமி முன்னாடி
அந்த பையன் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற. பார்த்துக்கம்மா, நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் சாமி முன்னாடி பண்றது. அந்த பையன் அவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் அன்னைக்கு முடிஞ்சோன்னா ஓடி வந்து என்ன அப்படியே கட்டி பிடிக்கிறான். அண்ணா, சாய்ராம் பிரதர், வெரி ஹாப்பி பிரதர். நானும் ரொம்ப ஹாப்பி. ஓகேப்பா, சரி இன்னைக்கு சவுத் இந்தியன் கேண்டீன் போலாமா, நார்த் இந்தியன் கேண்டீன் போலாமா? அங்க நார்த் இந்தியன்ல கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி இருக்கு. சரி ஓகே, அங்க போய் சாப்பிடலாம். சரி நார்த் இந்தியன் கேண்டீன்ல போய் நல்லா சாப்பிட்டோம். மத்தியானம் ஆச்சு. கொஞ்சம் ரூம்ல போய் கொஞ்சம் நேரம் காத்தால நகர் சங்கீதத்துக்கு போயிட்டு மத்தியானம் கொஞ்சம் நேரம் படுத்தோம். அப்புறம் எழுந்து அங்க இங்க போய் 2-3 டிவோட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வரேன். நான் அடுத்த நாளைக்கு நான் என்ன படிக்கணுமோ அந்த டெக்ஸ்ட் காப்பியை வச்சு இந்த பையன் ஞாயிற்றுக்கிழமைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. சாமி ஆணி அசிச்சு பாக்குறாரு. பார்த்தேன், வாட் இஸ் திஸ்? நீ எதுக்குப்பா இதை படிக்கிற? நாளைக்கு நான்ல இதை சண்டே இது நான் படிக்கணும், நீ எதுக்கு படிக்கிறேன்னு அவன் அவன் சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்துல இருக்கான். இன்னைக்கு சண்டே சாட்டர்டே படிச்சாச்சு, நாளைக்கு ப்ரோக்ராமையும் இவனே பண்ண சொல்லி நிமேஷ் அங்கிள் கொடுத்துருக்காரு. ஓடு, நீங்க புருவத்தெல்லாம் தூக்காதீங்க. சாமி அசைச்சு பாக்குற ராணிய. நானும் அப்படிதான். நீங்களே புருவத்தை தூக்கிருந்தா நான் என்ன ஆவன்? என்னாலுமே நினைச்சு பாருங்க, நானும் சாதாரண மனுஷன் தானே. சரி, ஒரு செகண்ட் மனசுல பத்தியா, நிமேஷ் அங்கிளும் பாம்பே, இந்த பையனும் பாம்பே. மனசுக்குள்ள இந்த சாத்தான் நம்மளை இப்படி ஊதும். ஏற்கனவே ஒருத்தன் வந்து சொல்லியிருப்பான், நீ இந்த SSSIOல இருந்து கிளம்பி வந்துடுறா, கிருஷ்ணமூர்த்தி இன்டர்நேஷனல்ல உனக்கு ஆல் இந்தியா பிரசிடென்ட் பதவி தரேன் மொத்தம் கூட்டுவான். அது வேற வந்து இப்போ மணி அடிக்கும். அங்க போயிட்டா நமக்கு கிருஷ்ணமூர்த்தி ஆல் இந்தியா, அங்க போயிடலாமா? சில பக்கி பண்ணி அப்படி சொல்லி வார்த்தைகள் தாரி சாமி மன்னிச்சிருங்க. சில பேர் அவசரப்பட்டு இந்த மாதிரி பதவிக்காக இதெல்லாம் விட்டு இங்க இருந்து ஓடிடுவாங்க. ரொம்ப தப்பு. சில பேர் அந்த இடத்துல வேலையை வாங்கிட்டு பதவி கொடுக்காம மொட்டை அடிச்ச கதைகள்லாம் இருக்கு. அது வேற கதை, அது அப்புறம் பேசுவோம். இந்த மாதிரிலாம் என் மனசுல நடந்த தவறான சிந்தனைகள், இதெல்லாம் வெளியில பப்ளிக்கா நான் இவ்வளவு தப்பா நினைச்சேன்னு ஓப்பனா ஒத்துக்கிறதுக்கு சாமி கொடுத்த மன தைரியம் என் மனசுலயும் 2 நிமிஷம் இப்படி ஆடுது. ரூமுக்கு போறோம், பெட்டி படுக்கையை பேக் பண்றோம், துணிமணியை அள்ளிக்கிறோம். இந்த இடத்துல இருக்க வேணாம், பிரசாந்தி நிலையத்துல இருந்து கிளம்பி போயிடலாம். நமக்கு கூட கிடைச்சதை அந்த பையனுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம தமிழ்நாடுலயும் பேசல, காம்பியரிங்கும் போச்சு, எம்சியும் போச்சு. இப்படி எல்லாம் சிந்தனைகள் வந்த போது, இதெல்லாம் சின்ன ஈவெண்ட், இதெல்லாம் மனுஷங்க நடத்துறது. நம்ம கனெக்ஷன் SSIOல நம்ம ஆச்சு, சாமி ஆச்சு. போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட போய் என்ன நடந்தது, என்ன காரணத்துக்கு இந்த பையனுக்கு இதை கொடுத்தீங்க நீ கேட்டுட்டு போவோம். அப்போ அவர் என்ன இருந்தாலும் ஒரு ஆல் இந்தியா பிரசிடென்ட், நம்ம என்ன இருந்தாலும் ஒரு அம்புல் சாய் டிவோட்டி. அந்த சாய் டிவோட்டின்றத பக்குவத்தை இவ்வளோ நாள் பால விகாஸ்ல இருந்து குருவா இருந்து சாமி சேவாதடா இருந்தது நம்ம வார்த்தைகள்ல தெரியணும். உள்ள போகும் ஸ்லைட்டா இருக்கலாம், இருந்தாலும் வார்த்தைகள் பக்குவமா இருக்கணும்னு அவர்கிட்ட போனேன். உள்ள அன்னியன் ரெடியா வெயிட் பண்ணது. அவரெல்லாம் உள்ள அடக்கி வச்சுட்டு வெளியில அம்பியா போனேன். நிமேஷ் அங்கிட்ட போனேன். ஹலோ கிருஷ்ணமூர்த்தி கமான் அப்படின்னு பண்றதையும் பண்ணிட்டு வெல்கம் அப்படியே கட்டி பிடிச்சாருங்க. எப்படி எல்லாம் நம்மள சமாளிக்கிறாங்க பாரு. யூ ஆர் நாட் கோயிங் டு டாக் டுமாரோ, ஐ ஹவ் given the MC to that boy சொல்றதுக்கு இந்த பில்டப்லாம் கரெக்டா அவர் அதை ஆரம்பிச்சாரு. டுமாரோ யூ ஆர் நாட் கோயிங் டு டூ த MC. நான் தெரியுமே கேள்வி, நான் தெரியுமே. அதான் வாசல்ல நாளைக்கு நான் படிக்க வேண்டிய NCன்னு அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானே. அதை சொன்ன அவர்கிட்ட, I saw the boy preparing. Okay, you are happy? என்னங்க கேள்வி? இல்ல, தான தர்மம் பண்ணுவான், தனக்கு மின்னிதான் ஜானம். என் தட்டிலே சாப்பாடு இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு ஊறுகாயா தர வேணாமா? அது அநியாயமா இருக்கு. ஆர் யூ ஹாப்பி அவர்கிட்ட கேட்டேன். என்ன அங்கிள், ஹவு கேன் ஐ பி ஹாப்பி அங்கிள்? நான் பாட்டுக்கு கம்முன்னு விட்டுருந்தீங்கன்னா நான் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஏதோ ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நானாவது போயிருப்பேன். யூ ஆர் நாட் இன் திஸ், யூ ஆர் நாட் இன் தட், திஸ் எம்சிலாம் பண்ணி எனக்கு ஆசை காமிச்சு இன்னைக்கு அந்த பையன்கிட்ட போட்டீங்களே கேள்வி. நீ நாளைக்கு இங்கிலீஷ்ல அவர் கேட்டாரு, அதை நான் தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன படிக்கிறதா இருந்தன்னு கேட்டார். நல்லா கவனிக்க, நீ என்ன படிக்கிறதா இருந்தன்னு கேட்டார். ஆமாங்க, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இந்தியா ஃபுல்லா யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்ல நான் சில பேரை படிக்க போறேன். அப்படியா,
அதில் என்னெல்லாம் படிப்பேன்? அந்த அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃப்ரம் மகாராஷ்டிரா இஸ் சோன்சோ, இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் இஸ் சோன்சோ, வெஸ்ட் பெங்கால் சோன்சோ, அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு சோன்சோன்னு படிப்பேன். உன் பேரை நீ எப்படிப்பா படிப்பேன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. சாமி ஆட்டி முடிச்சிட்டேன். ஆனி அங்கிள் என்ன சொல்றீங்க அங்கிள்? ஒண்ணுமே புரியலையே அங்கிள். உன் பேரை நீ எப்படிப்பா படிப்ப? அடுத்த அவார்டு வின்னர், தமிழ்நாடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, பால விகாஸ் பாஸ்ட் ஸ்டூடெண்ட் கோஸ் டு கிருஷ்ணமூர்த்தி. நான் தான் அது. அப்படி நீயே படிச்சு உன் பேரை படிச்சு நீயே போய் வாங்குவியான்னு. இல்லையே, அந்த சாத்து படி ஸ்ரவன் குமார் யாருன்னா தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் ரமணி அங்கிளோட பையன். அந்த பையன் வந்து அந்த அவார்டு வாங்கணும். அவனுக்கு லாஸ்ட் மினிட்ல என்ன நடந்ததுன்னு தெரியல. காலையில இருந்து திடீர்னு அந்த பையனால வர முடியல. அந்த பையன் வரல. தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் வந்து அவார்டு வாங்குறதுக்கு யாருமே இல்லை. அப்போ அதுக்கு நீ யாருமே இல்லையே, சரி ஓகே தம்பி நீ வாப்பா தமிழ்நாடு ஸ்டேட்ல உனக்கு கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட முடியுமா? இப்போதான் ஆல் இண்டியா பிரசிடென்ட் ரமாதேவி ஆண்டிட்ட கேட்கிறாரு, இப்ப தமிழ்நாடுல ஸ்ரவன் வரலன்னா வேற ஆளே இல்லையா? ஏன் இல்லை? அப்ப அந்த பையனோட பயோடேட்டா உங்ககிட்ட இருக்கா? ஏன் இல்லை? உங்க சினிமாவை இப்ப நல்லா ஓட்டி பாருங்க. முதல்ல சொன்னேன், ஆகஸ்ட் மாசம் ஒரு இமெயில் அனுப்பிச்சாங்க ரமாதேவி, எல்லாரும் உங்க பயோடேட்டா அனுப்புங்க. சொன்னேன்னா இல்ல எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? கை தூக்குறீங்களா? இவ்வளவு பேர் பார்ப்பா. எவ்வளவு பேர் மத்தியானம் தூங்காம கவனிச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு பேர். சரி ஓகேமா. அந்த பயோடேட்டாவை இமெயில வச்சிருந்ததை ரமாதேவி புட்டபர்த்திலேயே ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடையில போய் பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட காமிச்சிருக்காங்க. அப்போ ஆல் இந்தியா பிரசிடென்ட் பாக்குறாரு, ஓ பால விகாஸ்ல சேர்ந்திருக்காரு, குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 முடிச்சாரு, ப்ரீ சேவாதல் வேற இருந்தாரு, குருஸ் ட்ரைனிங் போறாரு, குருவா பண்றாரு, சாமி ஸ்டூடெண்ட், யூத், இதெல்லாம் ஒரு சைடு. இதை தவிர்த்து இந்த இடத்துல சேல்ஸ் ஆஃபீஸர், ஜெனரல் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட், டைரக்டர், இதெல்லாம் கார்பரேட் சைடு. அண்ட் இஸ் கண்டினியூங் டு டூ அசிஸ்டன்ட் டு த பால விகாஸ் கோஆர்டினேட்டர் தமிழ்நாடு. இது இந்த கண்ட்ரி போய் இதெல்லாம் விசிட் பண்ணியிருக்காரு. அப்பயே கொஞ்சம் கண்ட்ரிஸ் பார்த்துக்கணும், இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே, டெஃபினெட்லி he deserves to be the lifetime achievement award person நான் சொன்னேன்ப்பா. அப்படிதான் உன் பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டெஸ்டிங் டைம்ஸ் ஆர் டேஸ்டிங் டைம்ஸ் ஆஃப் சுவாமி. அப்போ டெஸ்டிங் டைம் நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ இந்த ஸ்பீச் முடிஞ்சவொடனே அவங்க 2 பேரும் கேட்பாங்க, தங்கச்சி இதுல உனக்கு என்னமா பாயிண்ட் பிடிச்சது? எனக்கு வந்து அப்படியே முகத்தா அந்த பொண்ணு வச்சுக்கிறது சீரியஸ்னஸ். பாப்பா என்ன சிவாஜி கணேசன் எல்லாம் போட்டு அவர் சொன்னார், அந்த டெஸ்டிங் டைம்ஸ் ஆஃப் டேஸ்டிங் சைன்ஸ். அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடடா, அதை எடுத்து போட்டு செய்யும் போது ஒருத்தரும் இங்க செய்யற விதம் இருக்குல்லம்மா. அந்த யோகா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈஸ் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அதுல அந்த சிஸ்டர் பண்ண வந்து ஏதோ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இங்க குதிக்க சொல்லியிருக்காரு, கையை காலை உதற சொல்லியிருக்காருன்னு பண்ற மாதிரி இல்லம்மா. அதுல எப்படி அனுபவிச்சு அந்த ஆத்மாத்மா அதை ஒரு ஈடுபாடோட அந்த செஞ்ச விதம், இதுதான் SSIO, இதுதான் ரசிக்கணும். சரி, அப்போ அவர் சொன்னார், how can you read your name? ஸோ அந்த பையன் உன் பேரை படிக்க போறான், நீ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை நாளைக்கு வாங்கிட்டு சாமி ஆசீர்வாதத்துல உன்னோட சேவையை பணிகளை தொடருப்பான்னு. கண்ணில் தண்ணி. இப்பயும் நான் உங்க எதிர்க்க அழுதிடக்கூடாதேன்னு என் அழுகையை நிறுத்துறேன். எதுக்குன்னா என் மேல அந்த அளவுக்கு பாசம். சுவாமி பாசத்து வந்து இங்க ஒருத்தரும் வந்து அந்த போஸ்டர்ல வந்து இருக்காருன்னா, இப்ப ஒரு ஸ்டேட் லெவல் கோஆர்டினேட்டர் ஏதோ ஒருத்தர் இருக்காரு. அவரை கேட்டு பாருங்க, அந்த போஸ்ட் வரதுக்கு அவர் தலை குப்புற நின்று தண்ணி குடிச்சு எத்தனை வேலைகள் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு என்னென்ன பண்ணாரு. அந்த போஸ்டை தக்க வைக்கிறதுக்கு அவர் இன்னும் என்னென்ன அப்பா டக்கர் வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அவரை கேளுங்க. அவர் இப்போ என்ன யோசிப்பாருன்னா, நான் இந்த சேர்ல உட்கார்றதுக்கு நான் என்ன பாடுபட்டுன்னு இருக்கேன், இந்த ஆள் ஒண்ணுமே பண்ணாம. எஸ், இது பியூர்லி சுவாமிஸ் கிரேஸ். அதனால எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துக்கிறோம், எல்லாம் மேல இருக்கிறோம் பாத்து. அந்த மாதிரி என் வாழ்க்கையில சாமி சும்மா கொடுக்கிறோம், அள்ளி கொடுக்கிறோம். when he is blessing his divine love and grace in abundance கொடுக்கறது. இப்ப abundance. இன்னும் 60 வயசு ஆகும் போது நான் இப்போ என் வாழ்க்கையில என்ன பாக்குறேன்னா, ஒரு காலத்துல நம்ம பயிரிட்டோம், விதைய போட்டோம், தண்ணி விட்டோம், செடி வளர்ந்து, அந்த மாதிரி நல்ல காரியங்களை மற்றவங்களுக்கு நம்மளால ஆன சாமி சர்வீஸை செஞ்சுட்டே வந்தால் அப்பப்போ அறுவடை காலம் மாதிரி நமக்கு பிளெஸிங் சாமி அள்ளி வழங்குறாரு. இப்போ என்னோட அறுவடை காலம். என் பையனுக்கு கிடைச்சிருக்கிற அந்த மாட்டு பொண்ணு, டாட்டர் இன்லா, அவங்களோட குடும்பம், அவங்களுடைய விஷயம். இன்னைக்கு மெட்ராஸ்ல பையன் கல்யாணத்துக்கு யாரோ போய் அடிச்சுன்னு இருக்காங்க.
யாரோ கல்யாண பத்திரிகை ப்ரூஃப் ரீடிங் பாக்குறாங்க, யாரோ கல்யாணத்துக்கு கல்யாணத்தை பத்திரிகை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. நான் ஜோனல் கான்ஃபரன்ஸ் அடிச்சு போயிட்டு இருந்தேன். ஜோனல் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு போய் பார்த்தா கல்யாண பத்திரிகை ரெடியா இருக்கு. சத்திரத்தை ஒருத்தங்க புக் பண்றாங்க, பஸ் ஒருத்தங்க புக் பண்றாங்க, ரூம் ஒருத்தங்க புக் பண்றாங்க. நான் கிளம்பி மலேசியா பண்ணிட்டேன். அங்க இப்போ கிஃப்டிங்லாம் ரெடி பண்றாங்க, கல்யாணத்துக்கு சீர்வரிசை அதெல்லாம் ரெடி ஆகுது, இதெல்லாம் அவங்க ரெடி பண்றாங்க. நான் போய் கல்யாணத்துல கலந்துருக்கேன். ஸோ when we do Swami's job, satsang, Swami takes care of our work much better. நம்ம செய்யறதை விட சுவாமி இன்னும் ரொம்ப நல்லா பெட்டராகவே பண்ணிடுறாரு. அப்போ இந்த வாழ்க்கையில கரெக்டா டைம் 5 minutes பரவாயில்ல. இந்த மாதிரி சுவாமி வாழ்க்கையில நம்மளை ஆணி அசைச்சு பார்க்க இதுல இன்னொன்று, இதுக்கு மேல எப்படி ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக்ல இருந்து எப்படி வரன்றது அடுத்ததுல தொடங்கிடலாம். இந்த கரும்பு முருங்கைக்காய் கரும்பு முருங்கைக்காய் கதையும் சொல்லி உங்களுக்கு முடிச்சுட்டேன். முருங்கைக்காயும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆணி அடிக்கிறதையும் முடிச்சுட்டேன். இனிமே லாஸ்ட் ஹவு யூனிட்டி இஸ் பியூரிட்டி அண்ட் டிவினிட்டி சாமி சொன்னதை இன்னொரு தடவை சொல்லி நம்ம கல்டிவேஷன் முடிச்சுக்கலாம். வாய்ப்பை நன்றி. ஜெயிலாயிரம். தூங்காம மத்தியானம் கண்ணு சொருகினாலும் சொருகிற கண்ணோட முட்டி மோதி கவனிச்ச அனைவருக்கும் இன்னொரு முறை நன்றி. சாய்ராம். ஜெய் சாய்.